எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியின் அந்த 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 காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் மாதமாக நாம் இதை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு ஞானம் இல்லை. அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்த அந்த சிந்தை இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய அவசியத்தை குறித்து புரிந்து கொள்கிறதில்லை. பரிசுத்த ஆவி நமக்கு மிகவும் முக்கியமான காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திலே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, புதிய ஏற்பாட்டின் சபைக்கு முதலாவது கொடுத்த வாக்குத்தத்தம் தான் என்னது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் காத்திருக்க வேண்டும். எருசலேமை விட்டு போகாதபடிக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் பெற வேண்டிய அந்த இடத்திலே அந்த நாளுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையாய் சொன்னதை பார்க்கிறோம்.